அதான் மேடம் நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, நான் உண்மையா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பார்க்குது, ஆனால் எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். ரைஸ் இருக்கு சரியா? ரைஸ் என்ன சார்? ரைஸ் என்ன? சுகர், கார்போஹைட்ரேட், சுகர். சரி என்ன செகண்ட் வந்து கேன்சர் ஹீட் பண்ணுது சரியா? நீங்க போயிட்டு யாருக்கும் கற்றுக்கணும், இடப்பயிற்சி பண்ணோம், மான் எடுத்து சொல் சக்திக்கொலை எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அந்த சக்தி கொடுத்து அந்த உடம்புல இருக்கிற கேன்சர் குரூப் நீங்களை எரிச்சு பொசுக்கி நீக்கணும். நீங்கள் செய்யணும் சார். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க மேடம்? கேன்சர் என்ன பண்ணுவாங்க? ஏதோ லோக்கல் ரேடியேஷன் லோக்கலாக பண்ணுவாங்க. அந்த நிறைய பேர் இருக்க செல் கொன்றும் சார். அந்த இடம் மட்டும் அது கொன்றும் சார். கொன்ன பிறகு அந்த இடம் வந்து உயிராகும். அதுதான் லோக்கல் ரேடியேஷன். ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க உடம்பு. பண்ணல அவங்க ரூம் வெளியே போயிடும். ஆமாம் இல்லையா? ஏன் அவங்க பாதிக்காது கூட அவங்க வெளியே நிற்பான், டைம் கொடுப்பான், ஒரு 1 மினிட் 2 மினிட் உள்ளுக்கு வருவான். எக்ஸ்ரே பண்ண கூட அவன் வெளியே போயிடுவாங்க. பார்த்தீங்களா? நிறைய விஷயத்துக்கு உடம்பு போயிடுவான். உடம்புல வந்து வெளியே போயிடுவான். கீமா வந்துட்டு உடம்புல வந்து பிரிச்ச கொடுப்பாங்க, அல்லது இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அது போயிட்டு சார் உடம்புல எந்த செல் அக்ரெசிவாக அந்த மருந்து கொள்ளும் சார். எல்லா செல்லை கொள்ளும், முடி விழுந்துடும். ஆமாம் மேடம், அந்த செல்லை செஞ்சு போயிடும். அதான் கீமோதெரபியோட பவர். அதே டைம்ல அந்த கேன்சர் செல்லுக்கும் சாவது வாய்ப்பு இருக்கு. ஆனா 1 டோஸ் 2 டோஸ் 3 டோஸ் முன்னா போட்டு செக் பண்ணுவாங்க. உடம்பு ரொம்ப எளிமையாகும். செல்ஸ்ல செத்து போயிடும் மேடம். பவருக்கு அது ரொம்ப கஷ்டப்படணும். வியாதிகள் வந்தா கூட ஒரே டக்குனு உங்களுக்கு போயிட்டு பெருசாக இருக்காது. ஓகே சார், என்ன பண்ணோம்? மோரா கிளன்சிங் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி ஏற்றி போசிக்கணும். சரிங்களா? சொல்லிவிட்டாங்க போல பாய் செய்யணும். வேலை கொண்டு வேற வழியில வழி தான் பண்ணுவாங்க. பார்க்கலாம். இப்பதான் பிளாக் பண்ணி வெளியாக்கிறவங்களுக்கு இப்பதான் உடம்பே ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா நம்ம மைண்டை வேலை செய்யணும். இது மருந்தே இல்லை, இது நடக்காது சொன்னக்கா வேலை செய்யாது. நல்லா ஆகணும். ஒரு சின்ன ஒரு உள்ளுக்கு ஒரு உள்ளச்சுக்கணும். நான் நல்லா ஆகணும், என் பிள்ளைய பார்த்துக்கணும். சில பேர் கூட சத்துல இருப்பாங்க, சாக மாட்டாங்க. என் பேரை பிள்ளை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவன் பக்கத்தை பார்த்தா ஆட்டப்பட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளுக்கு ஒரு இது வரணும். மேடம் நான் நல்லா இருக்கணும், நல்லா செய்யணும், கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாசிட்டிவ் தாட் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம பிள்ளையே ஒரு எனர்ஜி வரணும். இங்கே உட்காந்துட்டு என் புண்ணியில் நான் உயிரத்தை யாருக்கு போயிருந்தோம் அதே மாதிரி சொல்றதுங்க போயிருவீங்க. அதனால போனால் பரவாயில்ல சார், அதனால போகிறோம். இப்போ கஷ்டப்பட்டு நம்ம போகிறோம். என்னதான் கஷ்டப்படுறது நம்மளுக்கு சரிங்களா? ரைட்டு. யாருக்கு இடுப்பு இருக்கு? பேக் பெயின். இப்போ யாருக்கு இடுப்பு வலி இருக்கோ அவங்க மட்டும் சொல்லுங்க. அங்க இருக்கிற இடத்துல எதிர்த்து சொல்லுங்க. இடுப்பு வலி இருக்கிறவங்க மட்டும் எதிர்த்து சொல்லுங்க. இப்போ வலி இருக்கணும். எல்லா கையிலும் மான் இருக்கான், மாட்டை கையில வச்சுக்கோங்க. இடுப்பு வலி இருக்கிறவங்க மட்டும் மாட்டை கையில வைங்க. இந்த பக்கம் சைடில் வச்சுக்கோங்க. சார் வச்சிருக்காரு பாருங்க.
இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இடுப்பு வலி நீ வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வரவங்களுக்கு யாருக்காவது ஹீல் பண்ணாலும் இதுதான் ப்ரொசீஜர். சார் இப்போ சொல்றாரு பார்த்தீங்களா, இது எல்லாரும் கேட்டுக்கோங்க. யாருக்கு இடுப்பு வலி வந்தாலும் இதே மாதிரி நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன் நீ செய்யணும்னா உங்க செய்யணும்னா போச்சு, சொந்தமாக ஹீல் பண்ணலாம். சார் என்ன சார் ரொம்ப ஆசிட் சாப்பிட்டு எலும்பே இத்து போயிடும், எலும்பே இத்து போயிடும். அது ரொம்ப டைம் எடுக்கும். போயிட்டு புளிப்புல நிப்பாட்டுங்க, புளி சாப்பிடவே கூடாது. யார் உள்ள புளி மரம் இருக்கு? யார் வீட புளிய மரம்? யார் வீடு புளிய மரம்? யார் நெல்லிக்காய் மரம் என்ன? புளிய மரம். புளிய மரம் யார் வீட்டுல இருக்கு? யார் வீட்டுல வைக்க மாட்டாங்க. ஏன் மரம்? ஏன் வைக்கல மரம்? ரோடு கூட நடந்துருக்கீங்களா புளிய மரத்தை? ரோடு தான் புளி திருப்பி சார். ரோடு கூட புளிய மரம் ஃபுல்லா ரோட்ல ரோட பெருசாக என்ன பண்ணுறது மேடம்? அந்த காலத்துல வச்சாங்க இல்லையா? ஓகே இருங்க. அந்த புளிய மரத்துல ஒரு குரங்கு மரம் இருக்கீங்களா? கிட்டே போகாத மேடம். நீங்க தான் பேரை ஏற்றி வச்சிருக்காங்க. பேய் யாரும் பேய் ஏற்றி வச்சிருக்கா? நீங்க தானே? நீங்க தான் போட்டீங்களா மேடம்? புளிய மரம், வேப்ப மரம், போன காலத்துல உச்சி மாத்திர பிள்ளைங்க போட சொல்லிங்க சொல்லிங்க. எல்லாம் பேர் உட்காந்து செத்து பண்ண எல்லாம் அங்கே உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி தோட்ட ஃபேமிலியிலேருந்து போட்டீங்க மேடம். ஒரு ஊருக்கு போனோம் மேடம், ஆதிவாசி கட்டவாசி பில்லூர்ல அங்கே போனோம் மேடம். பொம்பளை வருது, ஒரு இடுப்பொலி, அந்த மரத்துக்கு ஹீல் பண்ணோம், பயப்படுது. புளிய மரத்துக்கு பேய் இருக்குன்னு சொல்லுது. யார் வச்சா? நீங்களே வச்சுக்க மேடம். சொல்லுங்க, வேதாலயம் சொல்லுவாங்க. என்ன மேடம்? இந்த மரத்துல யாரு அப்படியே முருங்கைக்காய் சாப்பிடுங்க? முருங்கைக்காய் சாப்பிடுங்க. சொல்லுவாங்க. எல்லாரும் மாட்டு கை எடுங்க, நிக்கிறவங்க மட்டும். யாரும் ஒன்றும் பண்ணலாம். சரி, யாரும் சக்தி கொலை எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவன் சக்தி கொடுத்து இடுப்பு வலியை குணப்படுத்துங்க. சுத்திங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 அப்படியே செய்யுங்க. வலியோட நிற்கிறீங்க, வலியோட நீங்கள் செய்யலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வலி இல்லை, நீங்கள் வலி செய்யுங்க. வலியை கொடுத்தா நீ கேளு. மேடம் சைட்ல வைங்க மேடம், சைட் இங்க வைங்க, இங்க வைங்க மேடம். நீங்க பாருங்க, அது வச்சிருக்கோம் இல்ல, அப்படி இப்படி செஞ்சுட்டே வாங்க. கையில வைங்க மேடம், இப்படி வைங்க மேடம். அப்படி சுத்துங்க மேடம், அப்படி சுத்துங்க. இங்க பாருங்க. மேடம் எதை பார்க்காதீங்க, நான் இந்த கையில பிடிக்கிறேன். பாருங்க, நான் இங்க நிக்கிறேன் பாருங்க, இப்படி சுத்துங்க பாருங்க, இப்படி. சரி. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 சுத்துங்க. சின்னதா சுத்துங்க மேடம், இப்படி கிடையாது மேடம். ஒரு இட்லி சைஸ் சின்னதா. இங்க பாருங்க, நான் சுத்துற பாருங்க, தெரியலன்னா பாத்துக்கோங்களேன் ப்ளீஸ். அப்படியே சுத்திட்டே வாங்க. இடுப்பு வலி சார், இப்படி இங்க பாருங்க சார். 1 2 3 4 5 நிறுத்தம். 1 2 3 4 5 5 முறை சுத்துறோம், 5 முறை நிறுத்துறோம். இதுதான் ஹீலிங் ப்ராசஸ். சரிங்களா? எவ்வளோ 10 எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இன்னொரு செய்யும் 0 வரைக்கும் செய்யும். எல்லாரும் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்பாட மாத்துது, இன்னும் நல்லா கீப் பண்ணு. அண்ணே அண்ணே மெதுவாக செய்யுங்க. நீங்கள் இதை எழுப்பி வெளியே மெதுவாக அமைதியாக செய்யுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 மேடம் வாங்க திரும்ப. சரி, இப்படி வைங்க வாங்க, இப்படி வைங்க, இப்படி போடுங்க. வலி போச்சா உங்களுக்கு? போச்சா? இந்த வலி ஏன் சார் ரோட்ல போகும்போது டூ வீலர்ல போவீங்க, ஒரு
இப்படி போவோம். எல்லாம் படம் எல்லாம் வலிக்கும். ஓகே, இப்போ வலி குறைஞ்சவங்க எல்லாம் 0 ஆனவங்க அப்படியே உட்கார்ந்துடலாம். 0 ஆயிடுச்சா? தேங்க்யூ. உட்காருங்க. வந்தானே இது போயிட்டு சார் ஒரு டாக்டர் எவ்வளோ நிற்கணும் கவர்மெண்ட் டாக்டர் செய்யுங்க சீக்கிரம் வராமல் இருக்கணும். நீங்கள் எல்லாம் போயிடுச்சு அந்த வாய்ப்பு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணோம் இந்த சைக்கிள் ஒன்று வாங்கிக்க வாங்கிக்க எவ்வளவு 300 ரூபாய் சார். இது 300 ரூபாய். காசு இல்லாதவங்களே சொல்லுங்க. ஃப்ரீயாக வந்து 1 பேஜ் கொடுப்போம். அதை வச்சுக்க நீங்கள் என்னால் முடியல சார் கஸ்டமர் நோ ப்ராப்ளம். கஸ்டமர் எல்லாத்தையும் தான் இல்லை எனக்கு சொல்லுங்க கஸ்டமர் வரும் சார் ஃப்ரீ கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணாரு இல்லைங்களா? இந்த ரிமூவல் நம்ம வீட்ல இருந்து நமக்கு ரிமூவ் பண்ணுவாங்க சார். எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரிமூவ் ஷார்ட்டர் கேட்டதுக்கு. இதை நம்ம வாங்கிட்டோம்னா மார்ச் மாசம், இப்போ பாருங்க மார்ச் மாசம் இதை மாட்டிடுறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்திய நேர பிரகாரம் 7:30 மணிக்கு இந்த கேலண்டர் முன்னாடி உட்காந்துட்டு நம்ம மணிப்பறிக்கிறவர்களோட வாசங்களை நம்ம வாசிச்சுட்டு இருந்தோம்னா கரெக்டாக சார் 7:30 மணிக்கு இப்போ நமக்கு ரிமூவ் பண்ணார் இல்லைங்களா? அதே மாதிரி அவர் எங்கே இருக்காரோ அங்கேருந்து நமக்கு ரிமூவ் பண்ணுவார். அந்த ரிமூவ் வேணும்னா நம்ம இந்த சார்ட் வாங்கிக்கணும், ரிமோட் சார்ட். அது இப்போ இங்கே கிடைக்குது சரிங்களா? ஒரு மாசமா இப்போ மார்ச் முடிஞ்ச உடனே அடுத்து ஏப்ரல் நம்ம வச்சுக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இயற்கை தான் இருக்கும். மலை, செடிகள், தாவரங்கள், தண்ணி, மலைகள், இயற்கை அம்சம், அது மாதிரி இயற்கை சூரியன், பூமி, அந்த மாதிரி இயற்கை படங்கள் தான் இந்த கேலண்டர்ல இருக்கும். வேற எந்த வாசங்களும் இருக்காது. அந்த இயற்கை சம்பந்தப்பட்ட வாசங்களை நம்ம கீழே கொடுத்துருப்போம். வேற இதில் எதுவுமே இருக்காது சரிங்களா? இது வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிட்டு போகலாம். 300 ரூபாய் இதோடைய ப்ரைஸு. நம்ம நேரில் வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம சேல்ஸ் வச்சுருக்கோம். நம்ம சாதாரணமாக இந்த 100 ரூபாய் கொரியர் போட்டு அனுப்பிச்சிட்டு இருப்போம். அந்த கொரியர் சார்ஜ் இப்போ நம்ம கிடையாது. 300 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். சார் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் காசு இல்லை, எங்களுக்கு கொடுக்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா சார் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இதை பற்றி மற்ற விளக்கங்கள் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து மாணவர்கள் வச்சுக்கலாமா சார்? இது வந்து மார்ச் மாதம், அந்த மாதம் வந்து இந்த மாதம், அடுத்து ஏப்ரல். மழை ரொம்ப தமிழ்நாடு தேவைப்படுத்தாம மழை பெய்யணும், செழிப்பாக இருக்கணும். மண், கொடி, செடி நீ எல்லாமே செழிப்பாக மழை பெய்யணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி மழை பெய்ஞ்சா சார் தமிழ்நாடு பஞ்சமே இல்லை. மழை பெய்யும், சுனாமி வரக்கூடாது, மான்சூன் வரக்கூடாது. அந்த மாதிரி கேளுங்க இறைவன், ஏற்கனவே கேளுங்க. நம்ம தமிழ்ல மக்கள் வந்து பொங்கலை வந்து நீங்க வந்து கொண்டாடுறது எதுக்கு பொங்கல் கொண்டாடுங்க சார்? ஏற்றுக்க நன்றி சார். அதனால மாடு நன்றி சொல்லு. அதனால நீங்க மாடு சாப்பிட மாட்டீங்க. இதுக்கும் சிவனுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த காலத்துல மாடு ஏன் நீங்க மதிக்கிறீங்கன்னா நம்ம பிள்ளைகளை வந்து பால் கொடுக்குது, நெக்ஸ்ட் வந்து விவசாயம் பண்ண கூட போயிட்டு அதனால மதிக்கிறீங்க அவன் தான். அப்புறம் வந்து காசு தேவைப்படுதா? ரொம்ப தேவைப்படுது சார். காசை மதிக்கணும், காசை வீட்டுக்கு வர சொல்லணும். இப்ப வர ஓடல காசு எங்க போகுது? ஓடல காசு வருது எந்த நாட்டுக்கு போகுது? போகுது எல்லாம் சைனாக்கு போகுது. ஹேண்ட்போன் எடுங்க, ஹேண்ட்போன் எடுங்க, ஹேண்ட்போன் எடுங்க, ஹேண்ட்போனு செல்போன் இல்லை, செல்போன் அது எங்கேருந்து வந்துச்சு? ஏன் சைனா இதனால செய்ய மாட்டாங்களா? 1.3 million people are here. இந்த 1.3 billion people I'm sure 100,000 1 billion people வந்து ஹெட்போன் வச்சிருக்காங்க. ஆமாலே சார்? எஸ். ஏனாது டீ கடைக்காரங்க எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. எல்லாம் எங்கேருந்து வருது? காசு எங்கே போகுது? தமிழ்நாடு உலகம் பூரா பண்ணி அனுப்புறான். சாம்சங் மட்டும்தான் கொரியாலேருந்து வருது, சாம்சங் ஃபோன். அது கூட பார்த்து சைனாலேருந்து வருது. சார் திங்க் பண்ணுங்க. நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம் சார். எதுக்கு பிஸியாக இருக்கோம்? ஊது பத்தியும் சாம்பிராணி போடுறது அதெல்லாம் காற்றுல போயிட்டு இருக்கு. இந்த மலையில போயிட்டு இருக்கு, காற்றுல போயிருக்கு. நம்ம போன அந்த கோயிலுக்கு உள்ளுக்குள்ள கப்புன்னு அடிக்குது. அடிக்குது கார்பன் மோனாக்சைடு. அந்த இடம் வந்து க்ளோஸான ஏரியா.
காத்து போ வரையில எக்ஸாஸ்ட் பண்ண காத்துல எண்ணெய் கொடுக்குறாங்களே எத்தனை விளக்கு இருக்கு சார் இந்த உள்ளுக்கு எல்லாம் என்ன பண்ணுது ஆக்சிஜனை குறைக்குது சார் என்ன பண்ணுது கார்பன் டை ஆக்சைடு வெளியாக்குது அந்த உப்பு சேர்க்கிறது தான் என்னாச்சும் அவங்க நெருக்க பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு நான் சொல்லலாம் ஆமா இல்லையா சார் அங்கேயே போய் பூஜை பண்ணுறாங்கல்ல இங்கே வர மாட்டேன் உள்ளுக்கு அப்படியே ஓட்டை போட்டு எக்ஸாஸ்ட் பண்ண காற்று உள்ளுக்கு வரும் சார் அந்த காற்று உள்ளுக்கு போகாது அந்த உள்ளுக்கு போனால் அப்படியே சூடாக இருக்கும் அந்த உள்ளுக்கு அந்த சன்னதியா உள்ளுக்கு போனோன்னா அந்த இடம் இருக்கும் ஒரு ஹீட் வரும் உட்காந்துருக்கான் 8 ஹவர் உட்காந்துருப்பான் பூஜை பண்ணிட்டு இருப்பான் எனக்கு போது லன்ஸ் போகுது சும்மா நீ சாமி கும்பிடும் போது ஊதுபத்தி உட்காந்து கூட்டிருக்காருங்க எல்லாமே எங்கே போகுது ஊதுபத்திலாம் எல்லாம் லன்ஸ் போவோம் இந்த மேடம் இருவன் வர மாட்டாரு அவரே ஓடி போயிடுவாரு ஓடி போயிடுவாரு இயற்கையை மதிக்கணும் இந்த கூறு எவ்வளோ கஷ்டப்படுது ஒரு ட்ராப் வாட்டர் அதுக்கும் தண்ணி தேவைப்படுது மாடுக்கு உயிருக்கு எல்லாமே தண்ணி தேவைப்படுது இது மலைகள் இதெல்லாம் வந்து இயற்கையாக நான் பண்ணுறேன் ஆனால் முக்கியமாக மேடம் சேலை கும்பிடாது பூஜை பண்ணுறதுங்க இல்லை அதை யாரும் கும்பிடுறதுக்காக இல்லை இப்போ நீங்கள் வந்துட்டீங்க நான் உங்களை பார்க்குறோம் சாதாரண யாரும் சார் பற்றி நாங்கள் கிளாஸில் பேச மாட்டோம் எங்கே இதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது இவர் தான் சிவா சார் தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஃபோட்டோ வச்சுக்கிறோம் அவ்வளோ வேறு எதுவுமே கிடையாது இதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா போதும் வேறு எந்த விதமான இதுவும் தேவையில்லை சார் இதை வச்சு பேய் ஓடாதீங்க அதை அவங்க பண்ண மாட்டாங்க சார் பேய் ஓடும் ஓடாதீங்க நீங்களே எல்லாம் சொல்லிடுங்க சார் அப்புறம் வந்து எங்க கேட்பது நீங்களே கூப்பிடுங்க சாரிக்கு மட்டும் சொன்னாரு வந்து கேட்பாங்க சரி ஓகே எல்லாம் பேக் பண்ணி போச்சா ஹலோ பேக் பண்ணி போச்சா மேடம் போச்சா இல்லையா அவ்வளோதானே இதே மாதிரி 1000 பேர் கொண்டு வாங்க எல்லாம் பேக் பண்ணி போவோம் என்ன சொல்றேன் 1000 பேர் வந்து 1000 ஓன் கொடுப்போம் உங்களுக்கு இந்த பேக் பண்ணி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நடக்க முடியாம மோட்டர் ஓட முடியாம வேலைக்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பேக் பண்ணி வேலையே போயிட்டு ரொம்ப பேருக்கு நிற்க முடியாது நடக்க முடியாது ஆமா இல்லையா ஆபரேஷன்லாம் பண்ணுவாங்க எஸ் மேடம் அதுவும் நம்ம ஹீல் பண்ணி சரி மேடம் அவன் கேரண்டி பண்ண மாட்டான்